குழந்தைங்க ஆபத்தான பொருட்களை வச்சு விளையாடுறத பார்த்து பயமா இருக்கா? அதை எப்படி பாதுகாப்பா மாத்தலான்னு இன்னைக்கு பார்க்கலாம். பசங்க கத்தி, குச்சி, பென்சில்னு தூக்கிட்டு வர்றது ரொம்பவே டென்ஷனா இருக்கும்ல. இந்த ஆபத்தான பழக்கத்தை எப்படி ஈஸியா நிறுத்தலாம்? ஓகே, இதுக்கு 3 முக்கிய ஸ்டெப்ஸ் இருக்கு. உடனடி பாதுகாப்பு, விஷுவல் க்ளூஸ், அப்புறம் நாம கூடவே இருந்து விளையாட வைக்கிற மாற்று விளையாடுகள். ஆபத்தான மரக்குச்சிக்கு பதிலா ஒரு ஃபோம் குச்சியை கொடுத்து பாருங்க. மெதுவான பொருட்களை அவங்க தாராளமா அடிக்கலாம். அதே மாதிரி கூர்மையான கத்திக்கு பதிலா ஒரு பேப்பர் ரோல் இல்லனா ஸ்பூனை கொடுங்க. இது 100% பாதுகாப்பானது. சரி, இந்த சேஃப்டி ஐடியாக்களை வீடு அப்புறம் ஸ்கூல்னு 2 இடத்துக்கும் ஏத்த மாதிரி எப்படி பிரிக்கலான்னு பாப்போமா? வீட்ல பாதுகாப்பான பொருட்களை பிரிக்கிற கேம்ஸ், அப்புறம் பொருட்களை ரொம்ப கவனமா எடுத்துட்டு போற ஜாலியான விளையாட்டுகளை ட்ரை பண்ணலாம். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பொம்மைகளை வச்சு கதை சொல்றது, படங்களை பிரிக்கிற கேம்ஸ் மூலமா இந்த பாதுகாப்பு விதிகளை ஈஸியா கத்துக் கொடுக்கலாம். இதோ சில இன்ஸ்டன்ட் ஐடியாஸ். சேஃப்டி கார்ட்ஸ், பொம்மை கேம்ஸ், அப்புறம் அந்த ஸ்டாப்ஸ் அண்ட் பிராக்டிஸ்லாம் உடனே ட்ரை பண்ணுங்க. குச்சிக்கு பதிலா ஸ்பூனை தட்டுறது, பேப்பரை கிழிக்கிறது, இல்லனா நம்ம கண் பார்வையில ஃபோம் வால் சண்டை கூட போட விடலாம். கடைசியா பசில்ஸ், பெக் போர்ட் கேம்ஸ், அப்புறம் பட்ஸ் வச்சு டாக்டர் மாதிரி விளையாடி கூட அவங்க கவனத்தை சூப்பரா திசை திருப்பலாம். பசங்க ரொம்ப ஹைப்பரா ஆகும்போது மெதுவா அந்த பதற்றத்தை குறைச்சு அவங்கள ஒரு அமைதியான நிலைக்கு நாம கொண்டு வரணும். மூச்சு பயிற்சி, சின்ன சின்ன யோகா, அப்புறம் பபிள் சூதுறதுன்னு எளிய விஷயங்களை வச்சு அவங்கள ஈஸியா ரிலாக்ஸ் பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி அமைதிப்படுத்துற சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்களோட அக்ரெசிவான கோவத்தை ரொம்பவே குறைச்சிடும். சோ இனிமே டென்ஷன் வேண்டாம். இந்த ஆபத்தான பழக்கங்களை பாதுகாப்பான ஜாலியான விளையாட்டா மாத்த நீங்க ரெடியா?